வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை பத்தி தான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். சரியா? கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம் கிடையாது. எனக்கு அப்புறம் இன்னும் இன்னைக்கு சீக்கிரமா வர முடிக்கணும், அதனால நிறைய காரியங்கள் இருக்கு. பட் சின்ன சின்ன விஷயங்களை பத்தி நான் வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். 4 burner தியரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? 4 burner தியரி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல பார்த்திருக்கீங்களா? சரி, ஓகே. இங்க யார்கிட்டெல்லாம் எனக்கு போன் இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் இருக்கு வச்சிருக்கீங்க? எனக்கு போன் இருக்கு. யாருக்கு போன் இல்ல? ஓ, அப்படி கேட்கணுமா? ஓ, அந்த மாத்தி கேட்டுட்டேன் நானு. சரி, ஓகே. அப்படின்னா எல்லார்கிட்டயுமே போன் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி உனக்கு இருக்காமா தம்பி? இல்ல. ஓகே, சின்ன பையன், அதனால மேபி இல்லாம இருக்கலாம். யாருக்கெல்லாம் சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்க? அக்கௌண்ட் இருக்கு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி. சும்மா தப்புலாம் கிடையாது, சொல்ல வரல நான், சும்மா தெரிஞ்சுக்க விரும்புறேன் நான். ஓகே, ஃபைன், வெரி குட், வெரி குட். எனக்கும் இருக்கு. சரியா? எனக்கும் இருக்கு. சரி, வெரி குட், ஃபைன், ஓகே. யாரெல்லாம் ஒர்க் பண்றீங்க இல்ல படிச்சுட்டு தான் இருக்கீங்களா? எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்க. வெரி குட், ஃபைன், ஓகே. சரி, 4 burner தியரி யாரெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க? இது வந்து உலகளாவிய ஒரு தியரி, நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. சரி, ஃபைன். 4 burner. வீட்டுல வந்து கேஸ் ஸ்டவ் இருக்கா? கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்றீங்களா? எத்தனை பர்னர் இருக்கும் அதுல? 2, 4 இருக்கா? வீட்டுல 4 வச்சிருக்கீங்களா? ஐயோ போச்சு. என் வைஃப் ரொம்ப நாளா என்கிட்ட வந்து எங்க வீட்டுல 2 burner தான் இருக்கு, 2 burner தான் இருக்கு. ஒரு டைம்ல 2 burner தான் எரியும். என் வைஃப் ரொம்ப நாளா 3 வாங்குங்க வேலை செய்ய ஈஸியா இருக்குன்னு இருக்கிறேன். நீங்க 4 வச்சிருக்கீங்க. போச்சு எனக்கு. சிலிண்டர் 6? இல்லம்மா, ஒரு சிலிண்டர் தான். 4 burnerனா அந்த கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, அந்த கேஸ் ஸ்டவ்ல 4 burner இருக்கும். ஒரே டைம்ல 4த்தையும் ஆன் பண்ணலாம். அண்ட் அந்த சிலிண்டர், அந்த கேஸ் ஸ்டவ் வந்து ஒரு சிலிண்டர்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த 4 burnerக்கும் பாத்தீங்கன்னா ஈக்குவலான கேஸ் தான் போகும். நீங்க ஒரே டைம்ல 4 burner ஆன் பண்ணி பாருங்க. 4 பாத்திரம் வைக்கலாம், 4 விஷயம் குக் பண்ணலாம். கேஸ் வந்து ஈக்குவலா போகும். சரியா? இத வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் burner வந்து ஃபேமிலி. சரியா? ஃபர்ஸ்ட் burner வந்து ஃபேமிலி. செகண்ட் burner வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபெலோஷிப். மூணாவது burner வந்து ஒர்க். பட் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் வச்சுக்கலாம். சரியா? ஒர்க் பெரியவங்களுக்கு ஒர்க், உங்களுக்கு வந்து எஜுகேஷன், படிப்பு வச்சுக்கலாம். 4வது burner வந்து ஹெல்த். சரியா? நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிற விஷயம். இந்த 4மே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நான் சொல்ல வரது புரியுதா? மேபி இப்போ வந்து உங்களுக்கு எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க், வேலை வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். கடவுள் தான் அப்பா அம்மா கொடுத்துருக்கிறாரு. கடவுள் வந்து நம்மளுக்கு நல்ல ஹெல்த் கொடுத்துருக்கிறாரு. கடவுள் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு, ஃபெலோஷிப் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் கடவுள் இன்னொன்னு கொடுத்துருக்கிறாரு, ஹெல்த் சொல்லிட்டேன், ஒர்க் அண்ட் எஜுகேஷன். சரியா? 4க்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கணும் லைஃப்ல. சரியா? எனக்கு இது முக்கியம், அது முக்கியம் இல்லை, எனக்கு இது வந்து கம்மியான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற கதையே கிடையாது. எக்லீசியாஸ்டஸ் 3:1 படிக்கலாமா? பிரசங்கி 3:1 முதல் வசனம் மட்டும் படிங்க. அவ்வளவுதான். சரியா? ஒரு நேரத்திலையும் ஒரு திருப்பி படிங்க. அவ்வளவுதான். ஒவ்வொரு காரியம் செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்குது. நான் இந்த காரியம் செய்ய போற நேரத்துல இந்த காரியம் செய்ய போறேன்னு நம்ம மாத்தி செய்யவும் முடியாது. செஞ்சோம்னாலும் நிறைய ஃபிளாஸ் வரும். அதே நேரத்துல அந்த காரியம் செய்ய வேண்டிய நேரத்துல கரெக்டா அதுக்கு தேவையான கவனத்தை நம்ம கொடுத்தோம்னா அந்த காரியம் கரெக்டா போகும். சரியா? லைஃப்ல இத வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அப்பா அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நேரத்துல அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? அப்பா அம்மா கனம் பண்ண வேண்டிய நேரத்துல அப்பா அம்மாவை
கனம் பண்ணணும். அதே நேரத்துல கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஹெல்த் ரொம்ப முக்கியம். மேபி இந்த சின்ன வயசுல உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, பட் வளர வளர தெரியும். அந்த ஹெல்த்துக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே நேரத்துல வேற என்னதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? உங்களுடைய படிப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பா இந்த ஏஜ்ல படிப்புக்கும் ஆண்டவர் தானே கொடுத்துருக்கிறாரு. படிப்பு ஆண்டவர் தானே நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கிறாரு, நல்ல கோர்ஸ் எடுத்து உங்களை படிக்க வச்சிருக்கிறாரு. அதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும். வேலைன்னு போகும்போது அந்த வேலைக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க மேபி சில ஃபெலோஷிப்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபெலோஷிப் கொடுத்துருப்பாரு. அதுக்கு ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கிடையாது. கரெக்டா? எனக்கு இதெல்லாம் தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லீஸ்ட். இல்லைன்னா இந்த ஃபெலோஷிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபெலோஷிப்பு சர்ச்சுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லைன்னா FMBP ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அது எனக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதும் கிடையாது. சரிங்களா? அதுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து லைஃப்ல கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்க லைஃப் வந்து பேலன்ஸ்டா போயிட்டே இருக்கும். லைஃப் லாங் வந்து உங்களோட லைஃப் வந்து பேலன்ஸ்டா போயிட்டே இருக்கும். அந்த நாலுத்துக்கும் வந்து கேஸ் வந்து நீங்க தான், சிலிண்டர் நீங்க தான். இந்த சிலிண்டர் காலி ஆகுமா? கண்டிப்பா காலி ஆகும். ஆனா யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா ரீஃபில் பண்றதுக்கு? கடவுள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரீஃபில் பண்ணுவார். சரிங்களா? சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும். இப்போ நம்ம இந்த ஆணி பத்தி பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ். வீடியோ நீங்க வாங்கியிருப்பீங்க, அந்த ஆணியை வந்து நம்ம எங்கேயாவது கோட்டை விட்டுருப்போம். அந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம லைஃப்ல பண்ண வேண்டிய கரெக்ஷன்ஸ். அது மட்டும் ஒரு 7M இருக்கு. நான் வந்து ஒரு 5 மட்டும் சொல்றேன். சரிங்களா? மைண்ட்ல நல்லா நிற்கும். அதுக்காக தான் 7M இருக்கு. அதுல வந்து இருக்க 5M மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் M வந்து மார்னிங். ஃபர்ஸ்ட் M என்னது? மார்னிங். காலையில அந்த மார்னிங் எழும்புறது இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கண்டிப்பா நம்மளுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். காலையில அதிகாலையில நம்ம எழும்பி ஆண்டவருடைய பாதத்துல உட்காரணும். யாருக்கெல்லாம் காலையில சீக்கிரமா எழும்புற பழக்கம் இருக்கு? சீக்கிரமா எழும்புற பழக்கம். அந்த சீக்கிரம் என்ன டைம்? 7 o'clock, 8 o'clock, 6 o'clock. வெரி குட். ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். சரியா? காலையில இருக்கு பாத்தீங்களா, எழும்பி ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்கன்னா, காலையில எழும்பி ப்ரேயர் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்கன்னா, அப்பா அம்மாவோ கூட இருக்கிறவங்களோ நம்மளை திட்ட வாய்ப்பே இல்லை. எப்போ ஆனா திட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்போ? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது. கரெக்டா? காலையில அம்மா உட்கார்ந்து கட 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 குக் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? காலையில இல்லைன்னா கல்யாணமானவங்க வந்து ஒய்ஃப் வந்து குக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் சும்மா உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டாங்க, இல்ல பிள்ளைங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மத்த நாளும் அதை சமைச்சிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னைக்கும் சமைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன வித்தியாசம்னா, நீ சும்மா இருக்கிறத பாக்குறாங்க. புரியுதா? காலையில அந்த மார்னிங் டைம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய அந்த ஹோல் டேக்கு ஃபர்ஸ்ட் அந்த மார்னிங் வந்து நீங்க கண்ட்ரோல் எடுத்தே ஆகணும். ஆண்டவர் வந்து உதவி செய்வார். காலையில சீக்கிரம் எழும்புற பழக்கத்தை நம்ம வந்து கண்டிப்பா கொண்டு வரணும். சரிங்களா? காலையில 5 o'clock ட்ரை பண்ணுங்க, முடியலன்னா அட்லீஸ்ட் 6 o'clock எழும்புற பழக்கத்தை கொண்டு வாங்க. சீக்கிரம் எழும்பணும் அப்படின்னா சீக்கிரம் படுக்கணும் ஃபர்ஸ்ட். சரியா? சீக்கிரம் படுக்கணும். அப்பதான் 5 o'clock எழும்ப ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் 6 o'clock எழும்புனதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து காலையில ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு இல்லைன்னா படிக்கிற காரியங்கள் அதுல நம்ம இன்வால்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், மார்னிங் வந்து பீஸ்ஃபுல்லா போகும். எங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்லயே பீஸ்ஃபுல்லா போகும் உங்களால. புரியுதா? சோ அந்த மார்னிங்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய லைஃப்ல. அந்த ஒரு தீர்மானம் வந்து கண்டிப்பா எடுக்கணும். காலையில நான் சீக்கிரம் எழும்புற பழக்கத்தை கொண்டு வரணும். ரெண்டாவது, காலையில எழும்புன உடனே ஏதாவது வேலை நான் செய்யணும். காலையில எழும்புன உடனே என்னோட படுக்கையை நான் மடிச்சு வைக்கணும். காலையில டீ கொடுத்தாங்கன்னா டீ குடிச்சிட்டு டீ கப்பை நான் குடிச்ச இடத்துலயே கீழே வச்சுட்டு போகாம எடுத்துட்டு போய் கிச்சன்ல வைக்கணும். இல்லைன்னா ஏதாவது பாத்திரம் கழுவி கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று வாங்கி தர சொல்லிட்டாங்களா போய் வாங்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் நம்ம லைஃப்ல வந்து செய்ய வேண்டியது இருக்கு. ஆண்டவருக்கு வந்து பெரிய மாற்றங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், பெரிய காரியங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறோம், செஞ்சுட்டு இருக்கிறோம். பட் ஆனா அந்த ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம கோட்டை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
அதனால ஹோல் டே ஸ்பாயில் ஆயிரும். நீங்க சும்மா உட்காந்துருக்கிறதுனால ஒரு சின்ன சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒண்ணு அம்மா ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க, டக்குனு இதை செய்டா செஞ்சிரு அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம செய்யாம சோம்பேறித்தனப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னா எங்க போய் நிற்கும்? மார்னிங் ஸ்பாயில்டு, ஹோல் டே ஸ்பாயில்டு. அதை வந்து நீங்க போயிட்டு எங்க காட்டுவீங்க? ஸ்கூல்ல காட்டுவீங்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல காட்டுவீங்களோ, எங்க காட்டுவீங்களோ? கண்டிப்பா அது நடக்கும். அதான் ஹியூமன் டெண்டன்சி. கரெக்டா? ஸோ வந்து நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் வந்து என்னோட லைஃப் வந்து நான் பேலன்ஸ்டா கொண்டு போகணும், எல்லாத்துக்குமே நான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஆண்டவருடைய காரியம் ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் எல்லாத்துக்குமே நான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா எடுக்க வேண்டிய தீர்மானம் மார்னிங்ஸை நான் வந்து கண்ட்ரோல்டா நான் எடுத்துட்டு வரணும். ஸோ ஏர்லியா படுக்கணும், ஏர்லியா எழுமணும், காலையில் எழுமணும், ஆண்டவருடைய பாதையில் உட்காந்துட்டு ஸ்கூல் கிளம்புறதுக்குள்ள ஏதாவது ஒரு வேலையை நான் வந்து கண்டிப்பா செய்யணும். செகண்ட் எம். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் சொன்னேன். செகண்ட் வந்து மைண்ட். மைண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த மைண்டை வந்து சும்மாவே விடக்கூடாது. நீங்க சும்மா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம்டி மைண்ட் என்னது? டெவில்ஸ் ஒர்க் ஷாப். சூப்பர். எம்டி மைண்டா நான் வந்து சும்மா வண்டி எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், போகும்போது பஸ்ல ஒரு போஸ்டர் பார்ப்பேன், மைண்ட்ல போய் உட்காந்துக்கும். போவேன், ஆபீஸ்ல போகும்போது அங்க ஒண்ணு பார்ப்பேன், அது போய் மைண்ட்ல ஒண்ணு உட்காந்துக்கும். இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, போய் உட்காந்துக்கும். ஸோ எம்டி மைண்டா வந்து இருக்கவே விடக்கூடாது எப்பவுமே. ஸோ மைண்டு செகண்ட், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ரெண்டாவது, ஃப்ரீயா இருக்க டைம்ல ஏதாவது யூஸ்ஃபுல்லான காரியத்துக்கு நம்ம மைண்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? தேவையில்லாத காரியங்கள் வந்து நம்ம மைண்ட்ல போய் உட்கார்ந்துச்சுன்னா அதுதான் தேவையில்லாத வெளிப்பாடுகளா நம்ம மைண்ட்ல வந்து அந்த நம்மளுடைய வாழ்க்கையில அது பிரதிபலிக்கும். சரிங்களா? சோ எம்டி மைண்டா விடாம ஆண்டவருடைய வார்த்தைய, இல்லைன்னா பாட்டு கேட்கறது, சரிங்களா, இல்லைன்னா புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான காரியங்களை நம்மளுடைய மைண்ட்ல நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு காரியம் வரும்போது அதை நம்ம எடுத்து போட்டுருணும் இமீடியட்டா அந்த மைண்டை. எவ்ரி டே வி ஹாவ் டு ரெனியூ அவர் மைண்ட். நம்ம மைண்டை வந்து வி ஹாவ் டு ரெனியூ. ஆண்டவருடைய வார்த்தையினால என்னுடைய மனதை வந்து சுத்தப்படுத்துங்க. தேவையில்லாத காரியங்கள் வந்து மைண்ட்ல வந்து உட்காரவே விடக்கூடாது. நேற்று வந்த காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத கோவங்கள், தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் மைண்ட்ல வருது அப்படின்னா சுத்தப்படுத்துங்க அப்படின்ட்டு. மூணாவது, தேர்ட் எம், உங்களுடைய மவுத் கண்ட்ரோல்ல வரணும். மைண்டு கரப்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எங்க வெளிப்பாடு வரும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வாயிலிருந்து தான் வெளிப்பாடு வரும். இவ்வளவு நாள் நல்ல பையனா இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டான்னு நினைச்சேன், ஆனா திடீர்னு இப்படி பேசுறானே அப்படின்ட்டு என்னைக்காவது நம்ம தோணும் யாரையாவது பார்த்து. ஏன் அப்படின்னா நம்மளுடைய மார்னிங்ஸ் ஒன்று ஸ்பாயில்டா போயிருக்கும், இல்லைன்னா மைண்ட்ல தேவையில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள் தான், ரொம்ப பெரிய காரியங்கள்லாம் சொல்ல வரல நான். சின்ன சின்ன காரியங்கள் வந்து நம்மளுடைய மைண்ட்ல போய் உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னைக்காவது ஒரு நாள் நல்லாதான் பேசிட்டு இருப்போம், இவன் என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான், ஆனாலும் நான் வந்து அன்னைக்கு ஒழுங்கா பேசிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் இவன் எப்பவுமே இப்படிதான்டா பண்ணிருக்கிறான், எனக்கு அறிவே இல்லடா அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் நம்ம. பட் அத்தனை நாள் சொல்லியிருக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம மைண்ட்ல தேவையில்லாத சின்ன சின்ன காரியங்கள் நம்ம கொண்டு வரும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம மவுத்ல வெளிப்படும். அது வந்து நம்மளுடைய ஃபேமிலிலயோ, நம்மளுடைய ரிலேஷன்ஸ்லயோ, நம்மளுடைய பிரேயர்ஸ்லயோ, இல்லைன்னா நம்மளுடைய ஸ்கூல்லையோ அது வந்து வெளிப்படாதபடி ஆண்டவர் நம்மளுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணணும். சுய ஸ்ட்ரெங்க்னால, நம்மளுடைய ஓன் ஸ்ட்ரெங்க்னால பண்ண முடியுமான்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பட் ஆண்டவருடைய வழிநடத்தல், ஆண்டவருடைய பலத்தோட நம்மளுடைய தினந்தோறும் நம்மளுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி நம்முடைய வாயை ஆண்டவருடைய கடத்துல கொடுக்கும்போது, காலை நேரத்தை ஆண்டவர் வந்து அழகா நடத்தி கொடுக்கறது போல, அதே மாதிரி நம்முடைய மைண்டை ஆண்டவர் வந்து கிளீனா நம்ம நடத்தி கொடுப்பார். அதே மாதிரி நம்முடைய மவுத்தையும் ஆண்டவர் வந்து பாதுகாப்பார். சரிங்களா? ஃபோர்த் எம், வந்து நம்மளுடைய ஆக்ஷன்ஸ். அதுக்கு சிம்பிளா வார்த்தை நான் என்ன சொன்னேன்னா மூவ்ஸ். நம்மளுடைய மூவ்ஸ் வந்து MOVES மூவ்ஸும் வந்து ஆண்டவருடைய கருத்துல நம்ம வந்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங், மைண்டு, மவுத். ஃபோர்த் வந்து நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்முடைய ஆக்ஷன்ஸ்.
நிறைய வேலையில பாத்தீங்கன்னா நம்ம நினைக்காத ஒரு காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்பவும் செய்ய மாட்டோம். பட் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செய்யற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் நம்முடைய வாழ்க்கையில. அந்த மாதிரி சுச்சுவேஷனை கூட ஆண்டவர் வந்து சிம்பிளா சொல்லணும்னா சண்டை போடுறது தான். சரிங்களா? வீட்டில் சண்டை போடுறது இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடுறது இந்த மாதிரி காரியங்கள் நடக்குமா? நடக்கும். ஓகே, ஃபைன். அப்பா அம்மாவோட சண்டை போட மாட்டீங்களா? ஷூரா? அப்பா அம்மாவோட சண்டை போடுறது இல்லையா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், சூப்பர். பட் இந்த ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போடுறது, அப்பா அம்மாவோட சண்டை போடுறது நடக்கும். ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன், நான் அப்பா அம்மாவோட சண்டை போடுறது நடக்கும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அவங்க, இப்படிப்பட்ட எட்வின் தானே அப்படின்னு அவங்க மைண்ட்ல நினைச்சிருப்பாங்க. ஒரு நாள் என்னுடைய ஆக்ஷன்ஸ் இல்லைன்னா என்னுடைய வாயின் வார்த்தைகள் திடீர்னு வந்து காயப்படுத்தும் என்னுடைய ஆக்ஷன்ஸ். ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன ஒரு காரியமா தான் இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்னா நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டே இருந்திருப்போம். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்து திடீர்னு கோவத்துல அப்பா அம்மா கிட்ட வந்து தேவையில்லாத ஒரு வார்த்தையை விடுவோம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில தேவையில்லாத, அது ஒரு பெரிய பிரச்சனையை நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கொண்டு வந்தோம். சரிங்களா? நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையுமே வந்து ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து நம்ம வாழும் போது ஆண்டவர் வந்து எல்லையை மீறி போக விடாதபடி ஆண்டவர் வந்து காத்துக்கொள்வார் கண்டிப்பா. சரிங்களா? 5th ஒன், இப்போ உங்களுக்கு அது அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குமான்னு தெரியல, பட் மணி. எத்தனை பேருக்கு வந்து காசு கையில கிடைக்கும்? பாக்கெட் மணியா இல்லைன்னா? ஓகே, சூப்பர். அதையும் நம்ம வந்து எப்படி வந்து பிரயோஜனமா நம்ம வந்து பயன்படுத்துறோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. மணி வந்து ரூட் காஸ் ஃபார் ஆல் ஈவில்னு இருக்குது. அந்த மணியை நம்ம ரைட் வேல யூஸ் பண்றதுக்கான நிறைய வழிகளும் இருக்குது. சரிங்களா? மணி வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு நல்ல காரியம்தான். சரிங்களா? நீங்க வேலை செய்றீங்களோ இல்லைன்னா வேலை செய்யும் போது சம்பளம் வர்றது, சரிங்களா, இந்த காசு வர்றதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு நல்ல காரியங்கள் தான். பட் இதை வந்து நம்மளுக்கு பயன்படுத்த தெரியல, இல்லைன்னா அதை நம்ம பயன்படுத்த தெரியாம தவறான விதத்துல நம்ம பயன்படுத்தும் போது அதுக்கு நம்ம சில டைம் அடிமைகளாயிருக்கோம். சிலர் வந்து பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். கரெக்டா? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து இவங்கள மாதிரி வாட்ச் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசைப்படுவோம். பட் இன்ஃபேக்ட் உங்க கையில வர காசு வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். மேபி இப்போ உங்களுக்கு பாக்கெட் மணி கம்மியா இருக்கலாம், பட் ஏர்ன் பண்ணும்போது இனிஷியலா மேபி சிலருக்கு வந்து கம்மியான வருமானமா கூட இருக்கலாம் லைஃப்ல. பட் அந்த சின்ன வருமானத்தை நீங்க கால்குலேட் பண்ணி ஆண்டவர் கொடுக்குற அந்த வருமானத்தை ஒழுங்கா நீங்க பிளான் பண்ணாம அதை வந்து நீங்க வந்து தவறான விதத்துல பிளான் பண்ணி நீங்க வந்து பயன்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எங்க போய் நிற்கும்? கடன்ல தான் போய் நிற்கும். அஃப்கோர்ஸ் நிறைய பேரு நல்ல ஒரு கிறிஸ்டியனா இருப்பாங்க, நல்ல ஒரு கேரக்டரா இருக்கும், நல்ல வார்த்தைகளை தான் பேசுவாங்க, பட் அவங்களுக்கு அந்த ஃபினான்ஸை ப்ராப்பரா மேனேஜ் பண்ண தெரியாதனால நிறைய பேர் போய் கடன்ல மாட்டிட்டு இருப்பாங்க. ஏன் மாட்டினாங்கன்னா சின்ன சின்ன விஷயமா இருக்கும். தேவையில்லாத நேரத்துல ஒரு ஃபோன் வாங்கியிருப்பாங்க, பிளான் பண்ண வேண்டியாத நேரத்துல ஒரு பைக் வாங்கியிருப்பாங்க, தப்பான ஒரு நேரத்துல. ஆண்டவர் கண்டிப்பா பைக் தருவார், தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். உங்களுக்கு பைக் தேவைன்னா கண்டிப்பா ஆண்டவர் தரதானே போறாரு. பட் நீங்க சுயமா பிளான் பண்ணி உங்க வருமானத்தை மீறி இல்லைன்னா நீங்க உங்களுக்கு தர வேண்டிய உங்கள்கிட்ட இருக்க ஃபினான்ஸை பிளான் பண்ணாம நீங்க எக்ஸ்ட்ரா பிளான் பண்றதுனால தேவையில்லாத ஒரு காரியத்துல போய் நம்ம லாக் ஆயிடுறோம். மணி மேபி இப்போ உங்களுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய இம்பாக்டா இல்லாம இருக்கலாம், பட் நீங்க நிறைய பேர் காலேஜ் தான் படிக்கிறீங்க, நெக்ஸ்ட் நீங்க போகும்போது அதையும் நீங்க பிளான் பண்ணிக்கணும். லைஃப்ல நம்ம வளர மார்னிங்ஸே நம்ம வந்து ஹேண்டில் பண்ண பழகிக்கணும். அதே மாதிரி நம்முடைய மைண்டையும் நம்ம வந்து ப்ராப்பரா பயன்படுத்த நம்ம பழகிக்கணும். 3வது நம்முடைய வாயையும் மவுத்தையும் நம்ம ப்ராப்பரா பயன்படுத்த பழகிக்கணும். 4வது நம்முடைய ஆக்ஷன்ஸ், எவ்ரி மூவ். ஒரு பாட்டு கூட நம்ம பாடியிருப்போம், இயேசு என்னோடு இருப்பதால்
அந்த வெட்கப்பட்டு போவதில்லை பாட்டு பாடுவீங்களா, இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால். எவ்ரி மூவ் எவ்ரி மூவ் வந்து ஆண்டவரை வெளிப்படுத்தணும், சுயத்தை இல்லைன்னா வேற யாரையாவது வெளிப்படுத்தவே கூடாது. அண்ட் ஃபிஃப்த் வந்து மணி, எம் ஃபார் மணி. இப்போ மேபி அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் இல்லாம இருக்கலாம், பட் ஃபியூச்சர்ல நீங்க அது உங்களை வழி விலகி போக விடாதபடி அதையும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண பழகிக்கணும். இதெல்லாம் வந்து சின்ன சின்னதா தான் வந்து சாத்தா வந்து அழகா என்ட்ராகும். அந்த ஆணி மாதிரி தான், ஆணி மாதிரி தான், நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அழகா எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரு தாட் மைண்ட்ல மேபி வந்து நின்றும், எம்டி மைண்டா இருந்திருக்கும் அன்னைக்கு. சின்ன ஒரு தாட், சின்ன ஒரு விதை மாதிரி வந்து சாத்தா வந்து மைண்ட்ல அழகா போட்டு போயிடுவோம். எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வந்து கேட்டிருப்பீங்க. யூஸ்வலா நான் வந்து கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டேன், சரிங்களா? கெட்ட வார்த்தை நான் பேசவே மாட்டேன் யார்ட்டையுமே. சின்ன வயசுல இருந்து அது மாதிரி தான் வளர்ந்தது. ஆனா நான் வளர்ந்து வந்த ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லா எல்லாருமே வார்த்தை ஆரம்பிக்கும் போதும் கெட்ட வார்த்தை, வார்த்தை முடிக்கும் போதும் கெட்ட வார்த்தை. ஆனா ஆண்டவர் வந்து எனக்கு உதவி செஞ்சார், இந்த கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. ஆனா மைண்டு ஃபுல்லா என்ன தெரியுமா இருக்கும்? மைண்டு ஃபுல்லா என்ன இருக்கும் தெரியுமா? போய் நின்றோம். ஏன்னா இதை சுத்தி இருக்காங்க எல்லாருமே அதான் பேசுவாங்க. புரியுதா நான் சொல்ல வருது? சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அந்த வார்த்தை தான் பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்பா அம்மா வந்து நல்ல வழியிலேயே அழகா வளர்த்து வந்தனால யார்கிட்டையும் கெட்ட வார்த்தை எவ்வளவு கோவம் வந்தாலும் சில டைம் அழுது கூட செஞ்சிருவேன், ஆனா கெட்ட வார்த்தை பேசிட மாட்டேன். ஆனா அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணாம விட்டீங்கன்னு என்ன ஆயிரும்? எனக்காவது ஒரு நாள் ஆண்டவர் வந்து அந்த மைண்டை டெய்லி ரெனியூ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெட்ட வார்த்தை மைண்ட்ல நின்று இருக்க போது டெய்லி தினந்தோறும் அதை கேட்டுதான் இருக்க போறீங்க, இல்ல தினந்தோறும் அந்த காட்சியை பார்த்துட்டே இருக்கதான் போறீங்க. ஆண்டவர் தினந்தோறும் அந்த மைண்டை ரெனியூ பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா உங்க வாயின் வார்த்தையில ரிஃப்ளெக்ட் ஆகும், மவுத்ல, இல்லைன்னா வேற எதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்? அடுத்து என்ன சொன்னேன்? ஆக்ஷன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். சோ தினந்தோறும் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம உட்கார்ந்து, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லும் போது, அதே டைம்ல சின்ன சின்ன காரியங்கள், நான் இன்னும் ஏதாவது ஒரு இடத்துல வீக்கா இருக்கிறேன்னா, 7:30 எழும்புறேன், ஆண்டவரே சின்ன காரியம் 7 மணிக்கு எழும்ப உதவி செய்யுங்க, அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் பெருசா மாற்ற சொல்ல வரல. 7:30 டெய்லி எழும்புறேன், இல்ல 7 மணிக்கு எழும்புறேன், சின்ன காரியம் 6:30 எழும்ப எனக்கு உதவி செய்யுங்க. காலையில எழும்பி சக்க 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 சக்கன்னு பல்லு விளக்கிட்டு தண்ணி ஒழுங்கா உடம்புல படாத மாதிரி குளிச்சுட்டு அந்த அளவுக்கு அவசர அவசரமா கிளம்பி ஸ்கூலுக்கு போறதோ வேலைக்கு போறதோட ஒரு 10-15 மினிட்ஸ் சீக்கிரமா எழும்பினேன்னா பீஸ்ஃபுல்லா வீட்டுல அப்பா அம்மா கிட்ட சண்டை போடாம, அண்ணன் தங்கச்சி தம்பி கிட்ட சண்டை போடாம, பொறுமையா எழும்பி கிளம்பிட்டு வீட்லயே ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு, புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவர் அர்ப்பணிச்சிருக்கிறோம்ல, அந்த மாற்றம் வந்து வீட்ல இருந்தே ஆரம்பிக்கணும். நான் வந்து ஏதாவது ஒரு மீட்டிங் போகும்போது, இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல போகும்போது அந்த மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா கஷ்டம். வீட்டுல இருக்கும் போதே அப்பா அம்மாவுக்கே அந்த மாற்றம் தெரியணும், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில அந்த மாற்றம் தெரியணும். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா ஒரு நோக்கத்தோட தான் கொடுத்துருக்காரு. கரெக்டா? நீங்க உங்களுக்கு கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பா ஒரு நோக்கத்தோட தானே. உங்க மூலமா ஆண்டவர் வந்து அவங்க மத்தியில ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. இதுதான் உங்களுடைய ஃபீல்டு இப்போதைக்கு. இந்த மாதிரி இடத்துல நீங்க ஒரு பிரேயர் ஸ்டார்ட் பண்றீங்கனாலும் சரி, இல்லைன்னா ஆண்டவர் பத்தி ஷேர் பண்றீங்கனாலும் சரி, ஆண்டவருக்காக ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்கனாலும் சரி, மார்னிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய மார்னிங்ஸ், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய மவுத், உங்களுடைய ஆக்ஷன்ஸ், மூவ்ஸ் எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா எந்த இடத்துல போனீங்கன்னாலும் சரி, ஸ்கூலா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலையா இருக்கட்டும், இல்லைன்னா மினிஸ்ட்ரி செய்யற இடங்களா இருக்கட்டும், ஆண்டவர் வந்து எடுத்து பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. சரிங்களா? இந்த சின்ன சின்ன காரியங்களை வந்து நீங்க யோசிக்கணும். கண்டிப்பா வீட்டுக்கு போயிட்டு, ஆண்டவரே எந்தெந்த காரியத்துல இந்த சின்ன இடத்துல நான் தவறு செய்யறேனோ இதை வந்து நான் திருத்திக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது உட்கார்ந்து நீங்க யோசிக்கணும். சரிங்களா? ப்ரேயர் பண்ணிக்கலாமா? ப்ரேயர் பண்ணலாமா? கண்ணை முடிக்கிறீங்களா? அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலையும் சுவாமி எங்க மத்தியில சுவாமி சின்ன சின்ன காரியங்கள் எங்க வாழ்க்கையில கர்த்தாவே எங்களை மாற்றிக்கொள்ளணும் நீங்க விரும்புறீங்களோ அதை எங்களுக்கு நீங்க உணர்த்துங்க. முழுமையா நாங்க கர்த்தாவை உண்மை பின்பற்றணும்னு எங்களுடைய வாழ்க்கையை நாங்க அர்ப்பணிச்சிருக்கிறோம்.
முழுமையா உம்முடைய பணியை எங்களுடைய வாழ்க்கையில செய்யணும்னு நாங்க அர்ப்பணிச்சிருக்கிறோம். படிக்கிற இடங்கள்ல, வீடுகள்ல சுவாமி நாங்க கர்த்தாவே உமக்கு சாட்சி உள்ளவர்களா வாழணும்னு நாங்க கர்த்தாவே ஆல்ரெடி எங்களை நாங்க அர்ப்பணிச்சிருக்கிறோம். பட் ஸ்டில் எங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள், இந்த ஆணி மாதிரி காரியங்கள் திருத்தப்படாம இன்னும் இருந்ததுன்னா சுவாமி, எங்களுடைய வாழ்க்கை அழிந்து போயிடாதபடி, இல்ல தவறான வழியில போயிடாதபடி அந்த ஆணியை நாங்க எடுத்து போட்டுறணும் சுவாமி. சாத்தானுக்கு அதை நாங்க கர்த்தாவை கொடுத்து விடாதபடி, அந்த 0.1% கூட கொடுத்துடாதபடி எங்களுடைய வாழ்க்கையை முழுமையா கர்த்தாவே நாங்க ஒப்புவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த சின்ன காரியங்கள் என்ன என்பது கர்த்தா நீங்க எங்களுக்கு உணர்த்துங்க. கர்த்தா எங்களுடைய வாயின் வார்த்தைகளா இருக்கலாம், எங்களுடைய இருதயத்தின் இல்லைன்னா சிந்தையில உள்ள காரியங்களா இருக்கலாம், நாங்க பேசுகிற ஏதாவது ஒரு தவறான வார்த்தையா இருக்கலாம். எல்லா வார்த்தையும் நல்லா தான் பேசுறேன், இது ஒரு சின்ன தவறான வார்த்தை, இதை மாத்திக்காம நான் இருக்கலாம். இல்லைன்னா என் கையில வருகிற கொஞ்சம் காசை நான் கரெக்டான விதத்துல பயன்படுத்தாதவனா இருக்கலாம். இல்லைன்னா காலை வேலையில உங்களுடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து, இல்லைன்னா காலை வேலையை நான் யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணாம ரொம்ப உதாசீனமா கர்த்தாவே இருக்கிறவனா கூட இருக்கலாம் சுவாமி. அப்படி இந்த சின்ன சின்ன காரியங்களை எங்களோட வாழ்க்கையில நாங்கள் திருத்திக் கொள்வதற்கும், இன்னும் உங்களை நாங்கள் வளர்வதற்கும், உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து சுவாமி அதன்படி நாங்கள் வாழ்வதற்கும் சுவாமி எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாழ்த்தி உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது புரியாம இருக்கா? கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குங்களா? இருக்குன்னா கேளுங்க. ஏதாவது இந்த விஷயத்தை எப்படி மாத்திக்கணும் தெரியல. அடுத்த எம் கொஞ்சம் பெரியவங்களுக்கான எம் 7 எம் இருக்கு. பட் அதான் இன்னும் வேலைக்கெல்லாம் போகும்போது அந்த எம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபெலோஷிப்ஸ்ல உட்காந்து இல்லைன்னா இந்த மாதிரி உட்காந்து நீங்க இந்த சின்ன சின்ன காரியங்களை நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளேயே ஆன்சர்ஸ் வரும். இது எப்படி நம்ம திருத்திக்கலாம், இது எப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? உங்க கையில ஒரு சின்ன பேப்பர் இருக்கு. பேப்பர் வசதிங்களா? அசுபா இருக்கா?